மே முதல் 15 தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய கொஞ்சம் டிராவல் அதிகரிக்க போகிறது. என்னதான் தலைக்கு மேல சனி வந்து அமர்ந்திருந்தாலுமே பெருசா அஃபெக்ட் ஆச்சுன்னா இல்லைங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் குரு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. உங்க வீட்டு கெஸ்டா தான் சனி வந்திருக்காரு. உங்களெல்லாம் படுத்தலாம் மாட்டாரு. ஸோ வந்து 7:30 சனி இந்த பக்கம் இருக்கட்டும். அதை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். ஜென்ம சனிலாம் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். லைஃப்ல நல்லா ஜெயிச்சவங்கள போய் கேட்டீங்கன்னா, ஜென்ம சனியிலையும், அஷ்டம சனிலையும் ஜெயிச்சவங்களா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு 7ஆம் இடம் இயங்க போறனால 2 விஷயம். ஒண்ணு, சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகிறது. இன்னொன்னு, வீட்ல கொஞ்சம் வாக்குவாதம் வரப்போகுது. 2ல எதுவுமே நடக்க போகுது. 2மே நடக்க போகுது. 7ஆம் இடம் இயங்கணும்னா பாசிட்டிவ் இயங்கணும், நெகட்டிவ் இயங்கணும் இல்ல. ஒரு கிரகத்துக்கு 2 பக்கமும் இயங்கணும்னா 2ம் தானே இயங்கி ஆகணும். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது சமுதாயத்துல குட் பாயா இருக்க போறீங்க. வீட்டுக்குள்ள வெரி வெரி குட் பாயா இருக்க போறீங்க. ஓகே.